ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பைத்தான்ல 40வது எம்சிக்யூ தொடர்பான சில விடயங்களை வந்து பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு இலகுவான வினா, குறைவான நேரத்துக்குள்ளே நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு வினாவாக காணப்படுகின்றது. ஸோ இதுக்கான சில விளக்கங்கள், இது எவ்வாறு நடைபெறுகிறதுங்கிறத வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சு கொள்வோம். ஓகே, இப்ப 40வது எம்சிக்யூல வந்து இப்ப பின்வரும் பைத்தன் குறிமுறையை நிறைவேற்றிய பின்னர் ரிசல்ட் மாறியின் பெருமானம் வந்து யாதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ரிசல்ட்டுக்குள்ள வந்து லாஸ்டா என்ன பெருமதி காணப்படுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த டெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்க யூஸ் பண்றாங்கன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இதை வந்து நம்ம டெஃப்னு சொல்றது ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பெயர் ஒன்று காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பிரெக்கெட்டுக்குள்ள வர விடயங்களை வந்து நம்ம பராமீட்டர்ன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் இந்த ரிட்டன் அப்படிங்கிறது வந்து நம்ம வெளியீட்டை வந்து ஒரு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கும்னு சொல்லி நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல காணப்படக்கூடிய நிறைய விடயங்களை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இதுல வந்து நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இங்க ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதால என்ன மாதிரியான நன்மைகள் வந்து இருக்கும்னு சொல்லியும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, நம்ம இந்த எம்சிக்யூக்கும் எவ்வாறு ஆன்சர் பண்ணலாம் என்று பார்ப்போம். நிறைய பேர் வந்து நீங்க ஆன்சரை வந்து எடுத்திருப்பீங்க. எனக்கு ரொம்ப இலகுவான கேள்வி. ஸோ இதை வந்து நான் விளங்கப்படுத்துறதுக்காக நான் வேற ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நம்ம வளமையான அந்த ஸ்லைட்ல போயிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த கோடிங் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். இப்போ இதனுடைய வரிவிளைவு அப்ப இந்த ரிசல்ட் சொல்லக்கூடிய இந்த வேரியபிள்ஸுக்குள்ள என்ன மாதிரியான பெருமதி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. பட் அப்ப இது நாம விளங்கிக் கொள்வதற்காக ஜஸ்ட் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி கொள்ளுங்க. நம்ம வந்து பென் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ரைட்? அப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து நம்ம கொஞ்சம் விளங்கிக் கொள்ளலாம். நிறைய மாணவர்கள் ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி, ரைட்? இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியும் டெஃப்ங்கிறது ஃபங்க்ஷன். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் 1 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து எங்க கால் பண்றாங்கன்னு சொன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த ரிசல்ட்ங்கிற வேரியபிள்ஸ் இருக்கு தானே, இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் 1 கால் பண்றாங்க. அதே நேரம் அடுத்த நீங்க சார்பு பார்க்கும்போது அதனுடைய பெயர் வந்து ஃபங்க்ஷன் 2. அதை வந்து எங்க அழைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு அழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இந்த பராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஏபின்னு சொல்லி நமக்கு இரண்டு பராமீட்டர்ஸ் வந்து காணப்படுகிறது. அப்ப இதுக்கு தேவையான உள்ளீடை வந்து நம்ம நிறைய விதமா கொடுக்கலாம். சோ இங்க எப்படி தந்திருக்காங்கன்னு சொன்னா, சோ நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த 3 இருக்குதானே, இந்த 3 தான் நம்ம யாருக்கு கொண்டு போய் ஒப்படைப்போம்னு சொன்னா ஏன்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து நம்ம இந்த 3 முதல்ல இருக்கக்கூடிய 3 இங்க முதல்ல இருக்கக்கூடியவருக்கு கொண்டு போய் ஒப்படைப்போம். அப்ப இந்த இடத்துல ஏயினுடைய பெருமானம் உங்களுக்கு என்னவாக இருக்கும் சொன்னா 3ஆக இருக்கும். ஏயினுடைய பெருமானம் என்னவாக இருக்கும்? 3ஆக இருக்கும். அதே நேரம் பிக்கு வந்து நமக்கு இங்க ஃபங்க்ஷன் 2க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருமானம் வந்து கிடைக்கும். அந்த பெருமானத்தை கொண்டு போய் தான் நம்ம யாருக்கு ஒப்படைக்கணும்னு சொன்னா இந்த பிக்கு வந்து ஒப்படைக்கணும். ஆனா இந்த ஃபங்க்ஷன் 2க்கு இவிடத்த என்ன பெருமானம் வருகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சா தான் அந்த பெருமானத்தை கொண்டு போய் நம்ம யாருக்கு ஒப்படைக்கலாம்னா பிக்கு வந்து ஒப்படைக்கலாம், ரைட்? ஓகே, இப்ப நமக்கு என்ன தெரியாதுன்னு கேட்டா அந்த ஃபங்க்ஷன் 2க்கு இவிடத்த வரக்கூடிய பெருமானம் வந்து நமக்கு தெரியாது. அப்ப அதை வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்றேன். ஓகே, இப்ப நான் பார்த்தோம்னு சொன்னா இப்ப இதுதான் வந்து நமக்கு என்னது ஃபங்க்ஷன் 2. இப்ப இங்க ஏ பி என்று சொல்லக்கூடிய வந்து பராமீட்டர்ஸ் இருக்கு. அதுக்கு தேவையான உள்ளீடு வந்து நம்ம இங்க இருந்து கொடுப்போம்ல. ஏக்கு வந்து இங்க முதல்ல இருக்கக்கூடிய இந்த 2 கொண்டு போய் நாம என்ன செய்வோம், ஏக்கு வந்து ஒப்படைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் இங்க இருக்கக்கூடிய 4 வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பிக்கு வந்து ஒப்படைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஏனுடைய பெருமானம் வந்து 2ஆக இருக்கும். மல்டிப்ளை பண்ணணும். பியினுடைய பெருமானம் என்னவாக இருக்கும்னு சொன்னா 4ஆக இருக்கும். அப்ப 2ஐயும் 4ஐயும் பெருக்கும் போது நமக்கு என்ன பெருமதி கிடைக்கும்? 8 அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமதி வந்து கிடைக்கும். அந்த 8ங்கிற பெருமதியை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். யாருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னா எங்க இருந்து நமக்கு இன்புட் வந்துச்சோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அந்த 8ங்கிற பெருமதியை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்ப இந்த ஃபங்க்ஷன் 2க்கு வந்து நமக்கு என்ன பெருமதி வரும்னு சொன்னா இந்த 8 என்று சொல்லக்கூடிய பெருமதி வந்து இந்த ஃபங்க்ஷன் 2க்கு இருக்கும். அப்ப இதை நான் கொஞ்சம் கிளியர் பண்றேன், ரைட்?
ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் 2 இருக்குதா, நம்ம இதுக்குரிய பெருமதியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8ன்னு சொல்லி. அப்ப இந்த 8ங்கிற பெருமதியை தான் இப்ப நம்ம யாருக்கு கொண்டு போய் ஒப்படைக்கணும், பிக்கு வந்து ஒப்படைக்கணும். அப்ப ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏனுடைய பெருமானம் 3 சக பியினுடைய பெருமானம் எத்தனைன்னு சொன்னா 8. அப்ப 3ஐயும் 8ஐயும் கூட்டும் போது நமக்கு கிடைக்கிற பெருமானம் எத்தனை, 11 சொல்லக்கூடிய பெருமானம் வந்து கிடைக்கும். அப்ப அந்த 11 சொல்லக்கூடிய பெருமானத்தை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னா, நமக்கு யாரு இந்த ஃபங்க்ஷன் 1ல இருந்து போயிடுச்சு இன்புட் வந்து, நமக்கு இந்த ஃபங்க்ஷன் 1 இங்க இருந்து தான் நமக்கு என்ன செஞ்சதுன்னா இன்புட் வந்து போயிடுச்சு. அப்ப அவங்களுக்கே நம்ம என்ன செய்யணும், இந்த 11ங்கிற பெருமதி வந்து, அதாவது இந்த ஃபங்க்ஷன் 1க்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த 11ங்கிற பெருமதியை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப இந்த 11 சொல்லக்கூடிய இந்த பெருமதி தான் வந்து இதுக்குள்ள இருக்கும்னு சொன்னா இந்த ரிசல்ட் சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள வந்து காணப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்றது புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. என்ன சொன்னா நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நான் நீண்ட நேரமா விளங்கப்படுத்தாம, இது வந்து ஒரு சிறிய வீணா என்கிறதுக்காக நான் ஒரே தரத்துல வந்து நான் விளங்கப்படுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா நீங்க திரும்பி ஒரு தரம் இந்த வீடியோ பாருங்க, எந்தெந்த பெருமதி எந்தெந்த இடத்துக்கு போகுதுன்னு சொல்லி பாருங்க. அப்படி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா கீழே வந்து நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கொள்ளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கட்டாயமா தேவை. ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய மாணவர்கள் வந்து பாசிட்டிவா வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்றதால தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து போடுறதுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம சந்திப்போம்.